Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது சின்ன வெங்காய பூண்டு குழம்பு. இத வந்து பிபி இருக்கிறவங்க வந்து வாரத்துக்கு ஒரு முறையோ இல்ல மாதத்துக்கு ஒரு முறையோ நம்ம எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயத்திலயும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. பூண்டு வந்து அதாவது வாயு தொல்லை அது மட்டும் இல்லாம அதுல வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால blood pressure-ஐயும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை வந்து பூண்டுக்கு இருக்கு. நம்ம எப்படி பூண்டு குழம்பு செய்யறதுங்கறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம சின்ன வெங்காயம் 150 கிராம் எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு நம்ம பூண்டு 150 கிராம் எடுத்துக்கலாம். 2 வரமிளகாய், கொஞ்சமா கறிவேப்பிலை, இது வந்து தனியா தூள் வந்து 2 டேபிள்ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள். இது கூட நான் கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு தேவையானது வந்து புளி வந்து நான் ஆல்ரெடி கரைச்சி வச்சிருக்கிறேன். இதுல இருந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து நம்ம கரைச்சிக்கலாம். அதாவது சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மண் பாத்திரத்தில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு கடுகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட நம்ம கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சமாக கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கசப்பாயிடும். இது வந்து வாசனைக்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். கருவேப்பிலை, வரமிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பூண்டை வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முழுசாக அப்படியே போட்டுக்கலாம். இது வந்து நீட்ட வாக்கில் கட் பண்ணணுங்கிறது இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். இது எண்ணெயில் வதக்கிட்டு 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு வந்து நாட்டு பூண்டு ஆட் பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் 150 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவைன்னா அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். இன்னும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள் 3 ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தனியாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சிம்மில் வச்சுட்டு பச்சை வாசம் போகணும் நல்லா. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நல்லா கிரேவி வந்து திக்காக வேணால் பாதி எடுத்துகிட்டு நம்ம அரைச்சும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 5 to 8 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றிக்கலாம். புளி ஊற்றுற டைம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி இது மாதிரி நான் பாட்டிலில் வந்து ஒரு 100 கிராம் புளியை வந்து கரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியாக எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம புளி எடுத்துருக்குறோம். இது கூட நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிட்டோம். இது வந்து என்னென்னா இந்த மாதிரி செஞ்சு வைக்கிறதுனால என்னென்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது வந்து கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து நான் இது எப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ மூலிமா பதிவு பண்ணுறேன். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம புளி ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு 8 to 10 மினிட்ஸ் வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. உப்பு வந்து பத்தாமல் இருக்குது. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 8 to 10 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம 1 வீக் கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ சின்ன வெங்காய பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காய பூண்டு குழம்பு எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் என் சொல்லினதே அறம். நாம் பேசுகின்ற போது முக மலர்ச்சியோடு இனிய சொற்களை பேச வேண்டும். அவ்வாறு முகமுலர்ச்சியோடு பேசுவதே சிறந்த வாழ்க்கையாகும்.